அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். படைப்பாளிகள், கலைத்துறையினர் டக்கு டக்குன்னு அனுகூலம் ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலம் காணப்பட்டாலும் பசுமாடுகளுக்கு செவ்வாய்க்கிழமை உணவு தானம் அளிப்பது, அகத்திக்கீரையை தவிர பெரிய தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும். உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இறுங்கிக் கொள்வதும், அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், அரசியல் துறையில் அரசியல்வாதிகள், மேலதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருப்பதும் சிம்மத்துக்கு மிக மிக முக்கியம். வார்த்தைகளில் மட்டும் தேன் தடவை வார்த்தை மிக மிக முக்கியம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக படாத பட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். பெருமாள் கோவிந்த வழிபாடு, விஷ்ணு காயத்ரி வழிபாடு எல்லாம் விசேஷம். பள்ளி கொண்ட பெருமாள் இருந்தால் அதை விட விசேஷம். அனுகூலமும் பெருமாள் தாயார் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று விட்டு வருவது ஏற்றம். சிம்மராசிக்காரர்களுக்கு படிப்படியாக எல்லா அனுகூலங்களும் காணப்பட்டாலும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பெரிய வெற்றிகள் காணப்பட்டாலும் அது மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து தான் வரும். அந்த மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து வருவதற்கு வரைக்கும் ஆக்கப்பூர்வமான தவறான முடிவுகள், டப்புன்னு எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டும் வேணாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இளம் வயது சிம்ம ராசிக்காரர்கள் தேகாரோக்கியத்தில் மட்டும் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அதை கடைப்பிடிக்கும்.